வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதை எப்படி பார்க்க போகிறோம்னா, நமக்கு வந்து எப்பயும் போல இருக்க 3 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஆக்சுவலி ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போயிருந்துச்சு. ஓகே, அப்போ முக்கியமான சப்போர்ட் லெவல் என்ன, முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன, இது ரெண்டும் நம்ம வந்து பார்ப்போம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா விக்ஸ் யூஸ்வலாக வந்து இந்த மே மாதம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு 17 பக்கம் ஆவரேஜாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் இந்தியா விக்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சி 15க்கு வந்துருச்சு. அப்போ இதோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு கிளியராக ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, சப்போர்ட் எங்கே இருக்குது, அண்ட் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 2 முக்கியமான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நம்மளோட நிஃப்டி 50யோட கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன் செயினில் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா தான் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுமா, ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை ஃபாலோ பண்ணால் நிஃப்டி 50யோட ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த ரெண்டுக்கும் நான் வந்து வீடியோவோட எண்டில் நான் வந்து ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு நிஃப்டி 50யில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் அப்பில் சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலி இது கேப் அப்னே சொல்ல முடியாது, ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் சைடு இவ்வளோ வரைக்கும் போச்சு. அப்படிங்கிறனால மார்க்கெட் இது கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஒரு அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு. இந்த கேப் அப்பில் முக்கியமான விஷயம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 24,700 இருக்கு பாருங்க. இந்த 24,700 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை கிராஸ் பண்ணிருச்சு. ஓகே, அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 24,700 ஒரு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அப்போது நம்ம இனிமே வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா 24,500 வரைக்கும் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், 24,700 எக்ஸ்பெக்ட் பண்ணால் போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ அதே மாதிரி மார்க்கெட் வந்து 24,700 ஃபஸ்ட்டு டைம் சப்போர்ட்டு, திருப்பி மேலே போயிட்டு திருப்பி செகண்ட் டைம் சப்போர்ட். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நமக்கு நிஃப்டி 50யில் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்மளோட மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கேப் அப்பில் மேலே ஓப்பன் ஆச்சு, 15 மினிட்ஸ் கேண்டிலில் கேப் அப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த 24,700 வந்து மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, அண்ட் இந்த மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு கிளியராக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல லோவர் லோ ஃபார்ம் ஆகலை, அதாவது இந்த சப்போர்ட்டை இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணல. ஸோ அப்போ ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நமக்கு வந்து நிஃப்டி 50 ஒரு மே 26ஆம் தேதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் ட்ரெண்டில் இருந்துச்சு. அந்த டவுன் சைட் ட்ரெண்டிங் சேனலை மேலே அப்பர் லிமிட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து திருப்பியும் மேலே புஷ் ஆகிருக்கு. அப்படிங்கிறனால இந்த ஒரு அப் சைட் ட்ரெண்டை டவுன் சைட் ட்ரெண்டை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ நமக்கு இப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்துச்சோ அதே இது இங்கே திருப்பி ரிப்பீட் ஆகிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அப்போது நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 27,400க்கு கீழே இருந்தது, 24,700க்கு கீழே இருந்தது. மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகி போயிடுச்சு. அண்ட் 24,700க்கு மேலே இருக்கிறது நல்ல விஷயம்தான், ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். அப்போது இங்கிருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா கீழே வரதுக்காக கஷ்டப்படும். ஸோ அப்போ இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இதே தான் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலன்னு தெரியுது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் இன்னைக்கு எக்ஸ்பைரி இன்க்ளூட் பண்ணேன்னா நமக்கு வந்து அட் த மணினா இப்போ இருக்கிற ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அட் த மணி சுற்றி தான் வந்து கால் அண்ட் புட் ஆப்ஷன் எப்போயுமே எக்ஸ்பைரி டேயில் இருக்கும். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டு இல்லைனா 3 எக்ஸ்பைரி நான் இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு பேங்க் நிஃப்டி 50யில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரியுது. சப்போஸ் இது நான் வந்து 2 எக்ஸ்பைரி மட்டும் இன்க்ளூட் பண்ணேன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் மட்டும் தான் தெரியுது இந்த இடத்துல. அதாவது 24,800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,700. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இந்த ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இதை நம்ம கொஞ்சம் கிளியராக பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் 3 எக்ஸ்பைரியை இன்க்ளூட் பண்ணுறேன். அப்போது இந்த 3 எக்ஸ்பைரி இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு என்னென்னா கிளியராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து மேலே எவ்வளோ வரைக்கும் போகலான்னு பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் போகலாம். ஒன்று. ரெண்டாவது, டவுன்ஃபால் ஆனால் 24,500 வரைக்கும் ஆகலாம். ஓகே, அப்போது மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 இந்த மேலே இருக்கிற இந்த 25,000 தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
24,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போது நிஃப்டி 50 மேலே போனால் இது வரைக்கும் வரும், டவுன்ஃபால் ஆச்சுன்னா இது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் தெரியுது. ரெண்டாவது, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டா பார்த்தீங்கன்னா நான் 3 ரெசிஸ்டன்ஸ் அதாவது 3 எக்ஸ்பைரி டேயும் சேர்த்து வச்சுருக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா பிசிஆர் ரேஷியோ 0.9 இருக்குது, விச் இஸ் க்ளோஸ் டு 1. அப்படின்னா எவ்வளோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக புட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் நான் வந்து ஃபுல் ரேஞ்ச் வச்சாலுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 9 தான் இருக்குது, 0.9 இருக்குது, 0.87 இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.9 பக்கம் தான். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கோ அவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு. ஸோ என்ன தான் வந்து நமக்கு வந்து நிஃப்டி 50 இன்றைக்கி ஒரு டவுன் சைட் ட்ரெண்டிங் சேனலை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிருந்தாலும், நிஃப்டி 50 மேலே போயிருந்தாலும், ஆனால் நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரங்களில் நடக்கிறதுக்கு மேலே போகிறதுக்காகவும் கீழே வர்றதுக்காகவும் ஈக்குவலான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக கவனிச்சுக்கணும். அண்ட் இந்த ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட்டை எப்போ நம்ம வந்து மேலே போகுமா கீழே வரலாமான்னு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு அதாவது ஆப்ஷன் செயின் இருக்குது, டெல்டா வேல்யூஸ் இருக்குது, அதெல்லாம் விட சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ எப்போ இந்தியா விக்ஸ் டேட்டா மேலே க்ரோ ஆகிட்டு திருப்பி கீழே டவுன்ஃபால் ஆகுது, சப்போஸ் இந்தியா விக்ஸ் மேலே க்ரோ ஆச்சுன்னா நமக்கு மார்க்கெட் கீழே போகும். ஸோ இந்தியா விக்ஸும் நிஃப்டி 50யும் ஆப்போசிட்டில் தான் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அப்போது நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் திருப்பியும் டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது. 15 மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரேஞ்சுக்கு வந்துட்டே இருக்குது. அப்படின்னா இந்தியா விக்ஸ் இவ்வளோ டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 25,000 மார்க்கெட் வந்து ரீச் ஆகும். ஓகே, ஆனால் அதே சமயம் நம்மளோட இந்தியா விக்ஸ் வந்து க்ரோ ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நமக்கு வந்து க்ரோ ஆகும் போது வந்து மார்க்கெட் கீழே போகும், க்ரோ ஆகி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து கூலிங், இந்தியா விக்ஸ் வந்து கூலிங் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ட்ரெண்டில் போகும். ஸோ அப்போது நீங்கள் வந்து இப்போ நமக்கு 2 பக்கமும் சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ நிஃப்டி 50யை பொறுத்தளவு இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து 25,000 ரீச் ஆகலாம், அதே சமயத்தில் 24,500 ரீச் ஆகலாம். அப்போது இந்த ரெண்டும் ரீச் ஆகிறதுக்கு ஈக்குவல் சான்ஸ் இருக்கும் போது வேறு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர்ஸோ இல்லைனா நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும் மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, அண்ட் நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒரு கோல்டன் கிராஸில் இருக்குது. கோல்டன் கிராஸ்னால் மார்க்கெட் இஸ் இன் தி அப் ட்ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த அப் ட்ரெண்டில் இருக்கிறது தான் கன்ஃபர்மேஷன், பட் ஈக்குவலான சான்சஸ் வந்து கீழே விழுறதுக்கும் இருக்குங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஓகே, இதுதான் நமக்கு நிஃப்டி 50ல். பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஏற்கனவே பேங்க் நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருந்துச்சு தான், பட் ஆனால் ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இல்லை, ஒரு வீக் புல்லிஷ் மூமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அப்போ இந்த வீக் புல்லிஷ் மூமெண்ட்ஸ் ஏன் வீக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் வாங்கும்போது அது உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கிளியர் கட் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் பொசிஷன்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, அப்போது நமக்கு வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் மேலே போச்சு, அண்ட் இது எவ்வளோ பாயிண்ட்ஸ் மேலே போச்சுன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் போச்சு. அண்ட் இந்த 200 பாயிண்ட்ஸ் போனதுக்கப்புறம் தி அல்டிமேட் ரேஞ்ச் இன்றைக்கி இருக்க ஓவரான, ஸோ மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் மேலே கீழே போயிட்டு இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300 and 350 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த 300 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ஆவரேஜ் மூமெண்ட்ஸ் தான். ஸோ ஒரு 300 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மூமெண்ட்டு. அண்ட் இதில் வந்து நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இல்லைனா ஸ்பாட் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துருந்துருக்கலாம் அழகாக ஒன்று. அண்ட் இது நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜிலேயே நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு. என்னென்னா 20 and 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை மேலே க்ராஸ் பண்ணி மேலே போச்சு, அதே மாதிரி இங்கேயும் மேலே க்ராஸ் பண்ணி போச்சு. ஸோ அப்போது இங்கே பொசிஷன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ், இங்கே பொசிஷன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ். ஸோ ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க, ஏன்னா 56,000 தொட்டிருந்தாவே நமக்கு வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸுங்கிறனால இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா இங்கே போயிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ். சப்போஸ் இதுவும் இல்லை, நீங்கள் வந்து ப்ராப்பரான உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்க, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணாமல் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இல்லைன்னா இங்கே பொசிஷன் எடுத்துருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடத்துல எப்போ வந்து திருப்பி 10 கிராஸ் பண்ணுதோ அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு ஓவரால் பிக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. அப்படின்னா நமக்கு வந்து 50 and 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓவரால் பிக்சர் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியராக மார்க்கெட் வந்து மேலே போகுங்கிறது சொல்ல முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம்.
ரெண்டாவது நமக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் 56,000ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆயிருக்கு. அப்போது கண்டிப்பாக மார்க்கெட் இதை தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஒன்று. ரெண்டாவது ஆனால் டவுன்ஃபால் ஆச்சுன்னா 55,500ம் 55,000க்கும் ரொம்ப ஈஸியாக மார்க்கெட் வந்துடும். அப்போது இப்போ இருக்க பொசிஷன்லேருந்து 56,000 தாண்டறதுக்கு கஷ்டப்படும் மார்க்கெட். ஆனால் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துச்சுன்னா டக்குன்னு நமக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,000 வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே இருக்குது 55,000. அப்போது இது வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு கரெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது ஓவரால் பிக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து கோல்டன் கிராஸில் இருக்குது. மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஆனாலுமே நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ப்ளஸ் பிசிஆர் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது எப்போ வேணாலும் ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா எவ்வளோ மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக புட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால மார்க்கெட் டவுன்ஃபாலும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். அண்ட் நம்மளோட இன்றைக்கி எஃப்ஐஐ டேட்டா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து எஃப்ஐஐ கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான அமௌண்ட்டில் தான் அவங்க பையிங் அண்ட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐயோட செல்லிங் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. யூஸ்வலாக எஃப்ஐஐஸ் வந்து பையிங் தான் அதிகம், செல்லிங் தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து திருப்பியும் செல்லிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க ஒன்று. அண்ட் பெரும்பாலும் நமக்கு வந்து டிஐஎஸ் வந்து பையிங் அதிகமாக இருக்கும். ஸோ நெட் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஐஎஸ்க்கு அதிகமாக இருக்குது, எஃப்ஐஏஸ்க்கு கம்மியாக தான் இருக்குது. அண்ட் எஃப்ஐஎஸோட செல்லிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல லாஜிக் தான். ஏன்னா இங்கே எஃப்ஐயோட செல்லிங் பார்த்தீங்கன்னா 800 crores 18,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு டிஐஎஸ் செல்லிங் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி தான். ஆனால் பையிங் வந்து அதை விட டபுள் டைம் இருந்தால் தான் அட்லீஸ்ட் நமக்கு மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லலாம். அண்ட் பையிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு செல்லிங் தான். ஒரு 3,000 கோடி தான் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே, அப்படிங்கிறனால எஃப்ஐஏஸ் ஆர் செல்லிங், இது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் திருப்பியும் ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். அண்ட் நாளைக்கு ட்ரேடிங் செஷன் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நம்ம இந்த 2 கமெண்ட்டுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாருன்னா இங்கே வந்து நிஃப்டி 50 மார்க்கெட் ஃபாலோ கிஃப்ட் நிஃப்டி மார்க்கெட் ஃபாலோ பண்ணால் நிஃப்டி 50ல் ட்ரேட் பண்ண முடியுமான்னு. ஓகே, ஆக்சுவலி கிஃப்ட் நிஃப்டி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இண்டெக்ஸஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்னு, அதாவது மார்க்கெட் காலையில் நமக்கு ஸ்டார்டிங் என்னென்னா நமக்கு வந்து இப்போ நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருப்பேன். நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா காலையில் 6:30க்கு நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இடத்துல கீழே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்கிற ப்ரைஸை, அதாவது 6:30க்கு நமக்கு ஓப்பன் ஆயிரும். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 2:30க்கு. அப்போது நமக்கு மிட் நைட்டையும் தாண்டி நைட் 2:30க்கு க்ளோஸ் ஆகிட்டு 6:30க்கு ஓப்பன் ஆகும். அப்போது இந்த 2:30 to 6:30ங்கும் போது நமக்கு வந்து எஃப்ஐஐஸ், அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் முழிச்சிருக்கிற நேரம். அப்போது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கிஃப்ட் நிஃப்டி யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி அண்ட் நிஃப்டி சேமாக தான் ஃபாலோ ஆகும். என்ன ஒரு கணக்குன்னா நமக்கு 6:30க்கு ஓப்பன் ஆகிறனால நமக்கு வந்து நிஃப்டி 50 9 o'clock ஓப்பன் ஆகுது. அப்போது காலையில் 6:30க்கு நமக்கு மார்க்கெட் திறக்கும் போது நமக்கு ஒரு தெரியும் பையர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா, செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா, இல்லை 2 பேரும் கம்மியாக தான் இருக்காங்களாங்கிறது ஒன்று தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் கேப் அப் இல்லைனா கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அண்ட் இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவையும் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நம்ம வந்து ஸ்டார்டிங் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டார்டிங்க்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பையர்ஸ் இருப்பாங்களா, செல்லர்ஸ் இருப்பாங்களா, கேப் அப்பா கேப் டவுனா, இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியில் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் கிஃப்ட் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். மார்க்கெட் மேலே போனால் மேலே போகும், கீழே வந்தால் கீழே வரும். அடுத்த டவுட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிஃப்டி 50ல் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி. ஓகே, அது ரொம்ப இதுதான். நமக்கு வந்து இந்த வெப்சைட்டுன்னு இல்லை, எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் போய் ஆப்ஷன் செயின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெப்சைட்லேயே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் இந்த ஆப்ஷன் செயின் எடுக்கணும்னு இல்லை. ஸோ நீங்கள் ஆப்ஷன் செயின் டுடே நிஃப்டி 50 அடிச்சிங்கன்னா கூகுளில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் செயின் இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். அப்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து கால் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரைட் சைடு வந்து புட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்போது இந்த ரைட் சைடில் மேலே ஒரு கலர் இருக்கும், அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் வேற ஒரு கலர் இருக்கும். ஸோ இந்த கலராக இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் த மணின்னு சொல்லுவாங்க, அதாவது ஏற்கனவே ப்ரைஸ் ரீச் ஆகிட்ட மணி. ஓகே, இப்போ நம்ம கால் ஆப்ஷனில் நமக்கு இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா
இந்த கீழே இருக்குது பாருங்கள், நான் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை நான் வந்து லைனாக மாற்றிடுறேன். ஓகே, அண்ட் அப்போது இந்த கிராஃப் இதுதான் நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு கிராஃப். அப்போது இந்த மார்க்கெட்டுக்கு கீழே இருக்கிற பொசிஷன்ஸ் இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷனில் ரீச் ஆகிட்ட பொசிஷன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கால் ஆப்ஷனில் ரீச் ஆன பொசிஷன். அப்போது இந்த கரெக்ட். ஸோ இப்போ இந்த கீழே இந்த இடத்துல நமக்கு வந்து ஏரியா மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள், அது வந்து கால் ஆப்ஷனில் ஏற்கனவே ரீச் ஆகிட்ட பொசிஷன். அப்போ இதை தான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இன்சைட் த மணின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கீழே வந்து கலர்டாக இருக்கிறதெல்லாம் இன்சைட் த மணி, அதை தான் இந்த இடத்துல ஒரு கலரில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆனால் அதே மாதிரி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது மேலே இருக்கிறது, அதாவது இங்கேருந்து மார்க்கெட் இப்படி டவுன்ஃபால் ஆகுதுன்னா இந்த ப்ரைஸ் ரீச் ஆயிடுச்சு டவுன்ஃபால், செகண்ட் இந்த ப்ரைஸ் ரீச் ஆக போகுது, தேர்ட் இந்த ப்ரைஸ் ரீச் ஆக போகுது. அப்போது இந்த ட்ரெண்ட் எடுத்துக்கோமே, அப்போது இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே இன்சைட் த மணி, கீழே வர்றது எல்லாமே அவுட் சைட் த மணி. அப்போது இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இன்சைட் த மணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா கால் ஆப்ஷனுக்கும் ஒரு கலர் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் புட் ஆப்ஷனுக்கு வேற ஒரு கலரில் இருக்கும். ஓகே, அப்போது யூஸ்வலாக இந்த டிஃப்ரென்ஸ் இன் கலர், இப்போ நமக்கு மஞ்சள் கலரில் பார்க்குறது ஏற்கனவே ப்ரைஸ் ரீச் ஆகிட்ட கலர். அப்போது அதுக்கு ஆப்போசிட் லெக்கில் தான் நம்ம யூஸ்வலாக பொசிஷன் எடுக்கணும். கால் ஆப்ஷன் பொசிஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒயிட் கலரில் எடுக்கணும், புட் ஆப்ஷன் பொசிஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே எடுக்கணும். ஓகே, அப்போது நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார்ட்டுன்னு தெரியும். அப்போ அந்த சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸில் ஒரு லாட் வாங்குறதுக்கான ப்ரீமியம் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வாங்கியிருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து, இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,060. ஸோ மறந்துடுச்சு. ஓகே, லெட்ஸே நமக்கு வந்து இந்த 25,000க்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறோம். அப்போது இந்த 25,000க்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 40 ரூபாய் இருந்துச்சு. அட் த எண்ட் ஆஃப் த டேயில் எக்ஸ்பைரி முடிய போது, அதனால அதோட ப்ரைஸ் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போது இதுதான் அதோட ப்ரீமியமோட ப்ரைஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் டெசிஷன் எடுத்துகிட்டு எது கால் ஆப்ஷனில் வாங்கணுமா புட் ஆப்ஷனில் வாங்கணுமான்னு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவுட் சைட் த மணி தான் வாங்குவாங்க, இல்லைன்னா அட் த மணி வாங்குவாங்க. இன்சைட் த மணி வாங்குறதுல பெருசாக ப்ராஃபிட்ஸ் கிடைக்காது, இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ அவுட் சைட் த மணி வாங்கலாம். ஸோ இதுதான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன்னு. ஸோ இதுதான் ஆப்ஷன் செயின், இப்படி தான் பார்க்கணும். அண்ட் யூஸ்வலாக இந்த அவுட் சைட் த மணி கலர் டிஃப்ரென்ஸாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ கால் ஆப்ஷனுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அவுட் சைட் த மணி, புட் ஆப்ஷனுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அவுட் சைட் த மணி, அதுதான். ஸோ கால் ஆப்ஷனுக்கு மேலே இந்த இடத்துல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அப்போ இது அவுட் சைட் த மணி. புட் ஆப்ஷனுக்கு இது அவுட் சைட் த மணி. ஸோ இப்போது இங்கே தான் வந்து நமக்கு பொசிஷன் எடுக்கும்போது சான்சஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கமெண்ட்டுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.